வாழைக்கான பாதுகாப்பு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ அதை இப்போ அவரை பார்த்தா தெரியும் தானே, வெட்டி ஒரு கரையில் வச்சு போட்டு அதோட என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த குளிருக்கு இந்த வாழையால் இந்த நாட்டு குளிர் நாட்டு தானே. அப்போ இந்த குளிர்களுக்கு இந்த வாழையால் வாரதே பெரிய எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இந்த வாழை வாரது இப்போ முதல் மாலை வைக்க நான் பெருசாக அதை இதண்ட இல்லை, ஒரு நம்பிக்கை எனக்கு சரியாக இருக்க இல்லை. ஆனால் அந்த வாழை வந்து இலைகள் எல்லாம் பறந்து வரைக்குள்ள பெரிய சந்தோஷம் பார்க்க. இப்போ தோட்டக்காரர்கிட்ட போய் வைக்கல் வாங்கி கொண்டு வந்து அப்போ அவரும் கிட்டவையாம் என்னதுக்கு வைக்கலன்னு சொல்லி, அப்போ நான் தான் பிடிக்கன்னு சொல்ல, அதாவது நிலத்தை மூடி குளிரை பாதுகாக்கிறது தான் வாழை வச்சுருக்கணும்னு சொல்லி வாழைன்ற படத்தையும் காட்டேன். அதை அப்படியே சாக்கிலே அள்ளி சந்தோஷமாக கொண்டு போய் நீ பாதுகாரன்னு சொல்லி கொடுத்து விட்டுதாமன்னு சொல்லி இப்போ அதை மூடி அந்த நிலத்தின் குளிர் வாழைக்கிழங்குகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எங்களோட வைக்கலை போட்டு நிலத்தை மூடி பிறகு அதுக்கு மேலே அதுக்குரிய இதுகளை விடுறாமன்னு சொல்லப்படுது. அப்போ இனி வடிவாக அதுகளை சுற்றி கட்டித்தான் தானே அதை கொஞ்சம் பாதுகாப்பாக நிற்கும். அடுத்த வருஷம் வரத்தானே வேணும். அப்போ சரியானுட்டு வைக்கல் காணாதாமன்னு சொல்லி புது வைக்கல் கொஞ்சம் போடுவோமாமன்னு சொல்லி, ஏன்னா அந்த வைக்கல்லானே அவர் அந்த குளிர்புள்ளிய நிலத்துக்கு வராமல் பாதுகாப்பர். அப்போவே தோட்டக்காரர் சொன்னவையாம் அந்த வைக்கலை கொஞ்சம் நீ நிலத்திலே அமர்த்தி விடண்டு சொல்லி அண்டு. அப்போ இந்த முறை தான் வைக்கல் போடு பாடுறது. மற்றும்படி குளையல் தான் சேர்த்து போன முறை குலை சேர்த்து தண்ணது. இந்த முறை வைக்கல் பார்ப்போம் என்னென்னு சொல்லி. வைக்கல் கொஞ்சம் சூடு தானே. இப்போ அங்கேயும் கோழி நான் நினைக்கிறேன் வைக்கல்ல தான் கோழி பிள்ளை படுத்து முட்டை போட்டு ஏன்னா சூட்டுக்காக குஞ்சு பொரிக்கிறது. எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இருக்குது. அது சரின்னு தான் நினைக்கிறேன் நான். வைக்கல்ல தான் அவர் கோழி பிள்ளை தான் வாழ்க்கையை கொண்டு போவார். அங்கே குளிர் இல்லையா, ஆனால் என்ன தெரியா கோழி அப்படி இருக்கிறது என்ன. அப்போ இப்போ வேற சாக்கு போட்டு பச்சை சாக்கு போட்டு எல்லாம் மூடி போட்டு இனி கைத்தால் கட்டினால் பின்பக்கத்துக்குரிய வாழை பாதுகாப்பு முடியுதுன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த கட்டம் முன்னுக்குரிய வாழையை பாதுகாத்தால்